என்ன ராஜி 12 மணி ஆக போகுது, இந்த டைம்ல கோலம் போட்டுட்டு இருக்கிற? சும்மாவா? தெரியாது உனக்கு? ஓ, நியூ இயருக்கு முன்னிட்டு 12 மணிக்கு கோலம் போட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு கோலம் போட்டு. டெய்லியும் போடுறோம், இப்போ வர மாட்டேங்குது கோலம். இப்போ நல்லா தான் இருக்குது கோலம். மறந்து போச்சு நிறைய கோலம். ஓ, மறந்து போய் பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கோலம் போடுறியே. உன் பையன் வேற நீ பெரிய ஆர்டிஸ்ட் உனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தான். ஒன்றும் ஒளியல, எனக்கு கோலம் மறந்து போச்சு. அதனால இருக்கிறதையாவது போட்டுட்டு அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026 எழுதணுமா? எழுதிடலாமா? எழுதிடலாம். அப்படியே ரோட்லயே எழுதுங்க. இந்த வருடத்தில் ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கிறியா ராஜு? நிறைய ஆர்டர் கிடைக்கணும். ஓ, உனக்கு எம்ப்ராய்டிங் ஆர்டர் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நாள் பூரா அலையறதான். நீதான். ஓ, ஆர்டர் நிறைய வந்துட்டா அலையணுமா? மழை வந்துச்சா அலைஞ்சு போயிரும்பா பாப்பா. நானே போடுறதுக்கு கோலம் ஏதோ கேக்குதப்பா, இதுல வேற கோலம் போடுறதுக்கு முன்னாடி அழிச்சு போயிருவான். நல்லா வருவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டேன், திட்டாதீங்க. சரி, நல்லா தான் இருக்குதுப்பா. அங்கங்கே பட்டாசுலாம் வெடிக்குது. ராஜி, என்னோட ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? உங்ககிட்ட பிள்ளைங்கிட்ட எல்லாம் அடி கொஞ்சம் கம்மியா வாங்கணும். ஆமா, நீ தான் அடிக்கிற பாப்பா. இந்த நியூ இயர்ல யாரு கூட சண்டை போட வேணாம்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன். ஏ ராஜி, என்னமோ இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. என்ன எழுதுற? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. ஏன் ராஜி, கோலத்து மூலமா 2026 பிறந்துருச்சு கட்டிக்குது. கேக் வெட்டலையா? ஒரு ஆளுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னதுனால கேக் வெட்டல. ஆனா அந்த ஆள் நின்னுட்டு இருக்கிறா அப்படி. அது என்னமோ அதிசயமா இன்னைக்கு வந்து நின்னுட்டு இருக்காரு. வாவ், சூப்பரா இருக்கியா கோலம், சிம்பிளாவும் அழகாவும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். ஓகே, எல்லோருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். மக்களே அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பை பை.